வெல்கம் டு ஷைஸ் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் த மீன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, 1 2 3 4 5 நம்பருக்கு மீன் கொடுத்துருக்காங்க. மீன்னா சராசரி 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் என்ன? சராசரினாலே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கூட்டி அந்த எத்தனை வந்திருக்கோ அதால் எண்ணிக்கையால் வகுப்போம் இல்லையா? அப்போ இந்த சராசரி கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 இருக்குது. இதை 5ஆல் வகுக்கிறோம். 5 உறுப்புகள் இருக்குது. 5ஆல் வகுத்தா ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டாங்க, சமம் 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 5 எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் மட்டும் கூட்டுங்க. 2 6 12 20ன்னு வந்துருச்சு. ஓகேவா, இங்கே 20 இருக்குது. பை இங்கே 5ன்னு போடும்போது ஆன்சர் 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 5 எக்ஸ் சமம் என்ன வரும்னு பாருங்கள், 20. இந்த பை 5 இங்கே வரும்போது பெருக்கல் 5ன்னு ஆயிரும். இந்த ப்ளஸ் 20 இங்கே வரும்போது மைனஸ் 20. நீங்கள் கூட அடுத்த ஸ்டெப்பில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் போட்டேன். இது 100 ஆயிருமா? 100ல் 20 போச்சுன்னா 80ன்னு வந்துருச்சு. 5 எக்ஸுக்கு 80ன்னா எக்ஸ் சமம் என்ன வரும், 80 பை 5 வகுத்து போட்டிங்கன்னா எத்தனை வருது ஆன்சரு? 16. இந்த ஏ 16ங்கிறது தான் நம்முடைய ஆன்சர். ஓகேவா? இந்த ஆவரேஜ், சராசரி, மீன் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் கூட்டுறோம். எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதால் வகுக்கிறோம். சமம் ஆன்சரை போடுங்க. இதை முதல்ல கிராஸை இங்கே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இதுக்குரிய மாற்றி கொண்டு வாங்க. அப்புறம் இதைக்குரிய மாற்றி கொண்டு வாங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப் தெரிஞ்சதுனால இந்த சம் ஈஸியாக பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.